எல்லோருக்கும் வணக்கம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 46. வைத்த இடத்து இருந்தேனோ பரதனை போலே. இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள். இந்த கதை பரதனை பற்றியது. அயோத்தியை ஆண்ட தசரத மன்னரின் மைந்தர்களில் ஒருவன் பரதன். கைகேயியின் ஒரே புதல்வன். ஸ்ரீராமருக்கு இளையவன். பரதனுக்குத்தான் அரசுரிமை என்றும் ராமர் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும் கைகேயி மன்னரிடம் கேட்டாள். ஸ்ரீராமரும் தாய் சொல்லை தட்ட முடியாமல் கானகம் சென்றார். தன் தாய் மாமனை காண சென்ற பரதனுக்கு அயோத்தியில் என்ன நடந்தது எதுவும் தெரியாது. ராமர் வனம் சென்ற பிறகு சில நாட்களிலேயே தசரதன் இறந்துவிட்டார். பரதனுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. அயோத்தி வந்தடைந்த பரதன் நடந்தவற்றை அறிந்து தாய் இறப்பிற்கும் அண்ணன் கானகம் சென்றதற்கும் தன் தாய்தான் காரணம் என்பதை அறிந்து கொண்டான். அவளை பலவாறாக திட்டினான். அழுது புலம்பினான். இப்படிப்பட்ட வரம் கேட்டது தெரிந்த பின்னும் நான் சாகாமல் இருக்கிறேனே என்று புலம்பினான். தன் தாய் செய்த தவறுக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். தாயாரை மன்னிக்காமல் ராமனின் வனவாசம் முடியும் வரை தன் தாயிடம் பேசாமல் வாழ்ந்து வந்தான். மகரிஷி வசிஷ்டர் பரதனை முடிசூட்டி கொள்ளுமாறு கேட்டார். பரதன் சொன்னான், நானும் இந்நாடும் அண்ணனின் உடைமை. என்னால் எப்படி ஆட்சி செய்ய முடியும்? நேரே சென்று அண்ணனை அழைத்து வருகிறேன். அண்ணன் அரியணையில் அமர நான் கானகம் சென்று வாழப்போகிறேன் என்று கூறி மரவுரி தரித்து வனத்திற்கு சென்றான். உடன் அவனுடைய தாயார்களும் மந்திரிகளும் மகரிஷிகளும் அயோத்தி மக்களும் வர பரதன் கங்கை கரையை அடைந்தான். அயோத்தியில் நடந்தவற்றை கூறினான். தந்தையின் மறைவையும் கூறி ராமனின் பாதங்களில் விழுந்தான். பரதன் அண்ணனிடம் நீங்கள் வந்து முடிசூட்டி கொண்டு ஆட்சி புரிய வேண்டும் என்று மன்றாடி கேட்டான். ஸ்ரீராமனோ தந்தை சொல்லை தன்னால் மீற முடியாது. 14 ஆண்டு காலம் வனவாசம் புரிய வேண்டும் என்ற ஆணையை நான் கைவிடக்கூடாது. வனவாசம் முடித்துவிட்டு வந்து அரசாட்சியை எடுத்துக்கொள்கிறேன். நீ அயோத்திக்கு போய் உன் கடமையை செய் என்று கூறினார் ராமபிரான். அதற்கு பரதன், திரும்பி வர 14 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு நொடி அதிகமானாலும் நெருப்பில் விழுந்து உயிரை தியாகம் செய்வேன். மேலும் அரியணை தங்களுக்கு உரியது. அதில் நான் அமரமாட்டேன் என்று கூறினான் பரதன். ராமரின் பாதுகைகளை பெற்றுக்கொண்டு உனது பாதுகைகளே அரியணையை அலங்கரிக்கும். நான் உன் பிரதிநிதி. அரியணையில் அமரவும் மாட்டேன், முடிசூட்டி கொள்ளவும் மாட்டேன் என்று கூறினான். பலமுறை ராமபிரானை தொழுது அந்த பாதுகைகளை தன் தலையில் வைத்து கொண்டு அழுது புறப்பட்டு விட்டான். பரதன் அயோத்திக்கு செல்லவில்லை. கோசல நாட்டின் தென் திசையில் உள்ள நந்தி கிராமத்தில் மணி மண்டபம் அமைத்தான். சிம்மாசனத்தில் ஸ்ரீராமருடைய பாதுகைகளை வைத்தான். அந்த பாதுகைகளுக்கு முடிசூட்டி வழிபட ஆரம்பித்தான். தென் திசையை அன்றி வேறு திசையை நோக்காமல் ராமரை போல் ஒப்பில்லாத கஞ்சியை பருகி தானும் குடிலில் தரையில் படுத்து நல்லாட்சியும் புரிந்தான். இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால், பரதன் போல் ராமர் ஒன்றே பிரதானம் என்று நினைத்து இறைவன் எதை தந்தாலும் அது நல்லதுக்கே என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டேனா? நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு ஸ்ரீராமானுஜர், இந்த கதை மிகவும் அருமையாக இருந்தது. வேறேதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று ஆர்வமுடன் கேட்டார். அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை, என்னிடம் நிறையா கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள். அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? நாமும் பரதனை போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே.